என் இனிய உறவுகளே, வணக்கம். இப்போ தமிழ்நாட்டுல ஒரு சலசலப்பு போய்க்கிட்டு இருக்கு. எஸ்ஐஆர் ஃபார்ம் சம்பந்தமான விஷயங்கள். அத பத்தி தான் இப்ப பார்க்க இருக்கிறோம். அடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்துடைய விஷயங்கள இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது எந்த அளவுக்குன்னு கேட்டா, எஸ்ஐஆர் ஃபார்ம குடுத்து மக்கள வந்து இங்கிட்டு ஓடு, அங்கிட்டு ஓடுன்னு ரொம்ப அலைக்கழிச்சு, அவங்கள வந்து வேலைக்கும் போக விடாம மைண்ட் பிரஷர் ஆக்கி, பிபி ஏத்தி விட்டு, ரொம்ப அவல நிலையில வச்சிருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் குடுக்கும்போது குறைஞ்சது ஒரு 6 மாத காலம் வந்து டைம் இருக்கணும். மக்களுக்கு வந்து அத வந்து சரியான முறையில பிரிப்பேர் ஆகி அத குடுக்குறதுக்கு, கரெக்ஷன் பண்றதுக்கு இதெல்லாம் டைம் தேவைப்படும். தேர்தல் நடந்து அறிக்கை விடுவதற்கு யார் வெற்றி, யார் தோல்வி, அதனுடைய ரிசல்ட் குடுக்குறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாத காலம் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது, அதுல கரெக்ஷன் பண்றதுக்கு எப்படி 1 மாத காலத்துல பண்ண முடியும்? கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டு உள்ளக்க இவ்வளவு சீக்கிரத்த எப்படி நீங்க பண்ண முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறி ஒண்ணு வருது. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம்ல ஓட்டர் ஐடி என்ன இருக்கு அதை எழுதுங்கன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கீங்க. இப்ப வேற ஐடி ப்ரூஃப்ல நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பேரெல்லாம் வேற மாதிரி இருக்குது, இதுல வேற மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறீங்க. எனக்கு கொடுத்த ஓட்டர் ஐடியில பாத்தீங்கன்னா எப்படி தவறுக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் தெளிவா உங்களுக்கு. என்னுடைய ஐடி எல்லாம் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஐடி என்கிட்ட ஒன்று இருக்கு. இதுல என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா அபுபக்கர் சாலிஹின்னு இருக்கும், தந்தையுடைய பேர் உபைதுல்லான்னு இருக்கும். என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் இது. என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா அபுபக்கர் சாலிஹின்னு இருக்கும், தந்தையுடைய பேர் உபைதுல்லான்னு இருக்கும். அதே மாதிரி வண்டி ஆர்சி புக் இருந்து இதுலயும் பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து அபுபக்கர் சாலிஹின்னு இருக்கும், தந்தையுடைய பேர் உபைதுல்லான்னு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய ரேஷன் கார்டு இதுலயும் பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் அபுபக்கர் சாலிஹ் இருக்கும், தந்தை பேர் உபைதுல்லான்னு இருக்கும். அடுத்து நீங்க பாருங்க என்னுடைய ஓட்டர் ஐடி, இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்து என்னுடைய ஓட்டர் ஐடி பாருங்களேன். இதுல என்னுடைய பேர் வெறும் அபுபக்கர்னு இருக்கும், சாலிஹ்ங்கிற பேர் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தந்தை பேர் அகமதுன்னு போட்டு வச்சிருக்காங்க, உபைதுல்லாங்கிற இடத்துல தந்தை பேர் அகமதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. இதுல என்ன செய்யறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க. என்னுடைய ஆதார் கார்டு, ஸ்கூல் டிசி, மார்க் ஷீட்டு, என்னுடைய பர்த் சர்டிபிகேட் எல்லாத்துலயுமே என்னுடைய பேர் அபுபக்கர் சாலிஹ், என்னுடைய தந்தையின் பெயர் பாத்தீங்கன்னா உபைதுல்லா, இதுதான் இருக்கும். இந்த ஓட்டர் ஐடியிலயும் இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி எத்தனை மக்களுக்கு நீங்க தவறுதலான எழுத்துக்களை அடிச்சு அந்த மக்களை அலைய விடுறீங்க. இங்க போனா அங்க போன்னு சொல்றான், அங்க போனா இங்க போன்னு சொல்றான். நான் என்ன கேட்கறேன்னா, சில பேர் என்ன சொல்றாங்க, இஸ்லாமிய பேர் வாயில வரமாட்டேங்க. வாயில வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க டைப் தானே பண்ண போறீங்க, இங்க அதுக்கு தானே டிகிரி படிச்சிருக்கீங்க. இந்த வேலை செய்யறவங்க யார் வேலை செய்யறா? இந்திய தேர்தல் ஆணையத்துல வேலை செய்யக்கூடிய நபருக்கு யாரு படிக்க தெரியாம உட்கார்ந்து இருக்கிறான்? நம்ம எழுதி கொடுத்ததை டைப் பண்றதுக்கே வலிக்குது, அதையே தப்பா அடிக்கிறீங்கன்னா எந்த லட்சணத்தில் நீங்க வேலை பாக்குறீங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. பாருங்க, அகமதுன்னு அடிச்சு வச்சிருக்கீங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு பேர். உபைதுல்லாங்கிற எழுத்துல கூட ஏதாவது ஒரு வேலை மாத்தி போட்டா கூட சரி ஓகேன்னு சொல்லலாம். தந்தையின் பெயரே நீங்க மாத்தி அடிச்சிருக்கீங்க. இப்ப நான் எஸ்ஏஆர் ஃபார்ம்ல நான் எதை கொண்டு எழுதுவேன்? தந்தையின் பேர் அகமதுன்னு எழுதுவானா? அப்ப என்னுடைய பெட் சர்டிபிகேட் அங்க வரும்போது அங்க என்னன்னு காட்டுவது? உபைதுல்லான்னு காட்டும். அப்ப அந்த இடத்த என்ன ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? இப்ப நிறைய விதமான கேள்விகள்லாம் வரும் அந்த இடத்துல. இப்ப இன்னொரு ஒரு லேடி இருக்கிறாங்க. முதல் திருமணம் முடிக்கும் போது அவர் கணவர் பேர் வேற இருக்கும், இப்ப அவர் கணவர் பேர் வேற இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளக்கு இருக்கிறதுனால இந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்கெல்லாம் வந்து குறைஞ்சது 6 மாத காலம், 1 வருடம் டைம் கொடுத்து அதை பொறுமையா தான் அந்த வேலை பண்ணணுமே தவிர, இத விறுவிறுவிறுன்னு இந்த தேர்தல் நேரத்துல நீங்க பண்ற விஷயம் வந்து சரி கிடையாது அது. அப்ப என்ன இங்க தெரிய வருதுன்னா, இந்த எலெக்ஷன்ல நிறைய ஓட்டுகளை பிரிச்சு விடணும். இந்த நேரத்துல நிறைய பேருடைய ஓட்டை பிரிச்சு விட்டோம்னு சொன்னா, யார் நம்ம இங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க இங்க வந்து ஆட்சி செய்யலாம்னு நினைக்கிறாங்க. இங்க யாரு வந்தாலுமே மக்களுக்கு நல்லது செய்யறது எவனுமே கிடையாதுங்க. மக்களுக்கு நல்லது செய்யற நோக்கமே யாருக்குமே கிடையாது. யார் எவ்வளவு சுருட்டலாம், யார் எவ்வளவு எடுத்துக்கலாம்னா பாக்குறாங்களே தவிர, நல்லது செய்யற நோக்கம் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இங்க இல்ல. இங்க இஸ்லாமிய தலைவர்கள் உட்பட்டு யாருக்குமே அந்த எண்ணமே கிடையாது. அப்படிலாம் பேசணும்னா நிறைய டாபிக் இருக்குது. அப்ப என்ன சொல்ல வரோம்னா, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமா கையாளப்பட வேண்டிய ஒன்று. அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இந்த தேர்தல் நேரத்தை நெருக்கத்துல வந்துட்டு நீங்க விறுவிறுப்பா செய்யக்கூடிய இந்த வேலைகள் மக்களுக்கு நிறைய சந்தேகங்களை எழுப்புது. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து ஓட்டர் ஐடி கொடுக்கும் பொழுது சரியான பெயரை பார்த்து டைப் பண்ணி அந்த மக்களுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு தப்பு தப்பா கொடுத்துட்டு மக்களை வந்து அலைக்கடிக்காதீங்க. பாவம், வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, விவசாய மக்கள் இருப்பாங்க, கிராமத்து மக்கள் இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் படிப்பறிவு இருக்காது. அந்த மாதிரி மக்கள் வந்து படிப்பறிவு உள்ள மக்கள்கிட்ட போய் அவங்க தன்னுடைய நேரத்தை செலவு செஞ்சு, அதுக்கடுத்து படிப்பறிவு உள்ளவங்க தன்னுடைய நேரத்தை அவங்களும் செலவு செஞ்சு இதுக்கு மெனக்கெட்டு உட்காரணும். சாதாரண வேலை கிடையாது நீங்க செய்யக்கூடிய வேலை. எஸ்ஐஆர் ஃபார்ம் நல்லதுதான், அதை செய்யுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுக்கு கால அவகாசம் தேவை அது. சரிங்களா? இதை கொஞ்சம் கவனத்துல கொண்டு நல்ல ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குங்க, மக்களுக்கு நல்வழியை காட்டுங்க. ஓகே, பாய்.